ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழமான தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை லேசாக கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நான் முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த முட்டையிலலாம் லேசாக உப்பு, லேசாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுடலாம். இதையும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். பாருங்கள், சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.